வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குறது புட்டு நாங்கள் செய்கிறோம். எங்கள் அம்மா போன் கேரளா புட்டு செஞ்சு பார்ப்போம், நேற்று அடை மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்ல, இன்றைக்கி புட்டு செய்வோன்னு சொன்னாங்க. அப்போ சரி ப்ரிப்பேர் பண்ணுங்கம்மான்னு சொல்லவும் 2 பேர்த்துக்கு தகுந்த மாதிரி புட்டுக்கு மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு கொஞ்சம் வாட்டர் லைட்டாக தண்ணி தெளித்து அந்த புட்டு உதிரி உதிரியாக நம்மளுக்கு வேணும்ல அந்த மாதிரி ஆட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வடச்சட்டியில் போட்டு நம்ம வேக வைக்கிறோம். நார்மலாக எப்பயும் போல் அந்த 10 நிமிஷம் நம்ம வேக வைப்போம்ல, அது மாதிரி தான். இப்போ வெந்ததுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்துகிட்டு நம்ம நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணலான்னு சொல்லி நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு. ஆர்கானிக் நாட்டு சக்கரை தான் இப்போ நாங்கள் வீட்டுக்குமே யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இப்போ ஹோம்மேட் ப்ராடக்டாக எல்லாமே பண்ணுறப்போ இதுவும் நாங்கள் சேல் பண்ணுறோம். தேவையானவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த நாட்டு சக்கரை அந்த புட்டோட ஈவனாக நம்மளுக்கு மிக்ஸ் ஆகும். உங்களுக்கு தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுகரோட அந்த இனிப்போடு சாப்பிட்டா எனக்கு பாப்பாக்கெல்லாம் பிடிக்குன்றனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எங்கள் அம்மா நாட்டு சக்கரை ஆட் பண்ணுவாங்க. நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறப்போ இது கை கால் வலி குறுக்கு வலி இருக்கிறவங்கெல்லாம் இந்த போன் கேரளா நம்ம களி மிக்ஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை நம்ம களியாகவும் எடுத்துக்கலாம், இல்லை இப்போ நாங்கள் புட்டாக செய்கிறோம்ல அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம துருவின தேங்காய் போட்டு சாப்பிட்டா அது இன்னும் உடம்புக்கு பெனிஃபிட்டாக. அதனால் கொஞ்சம் துருவி எங்கள் அம்மா போட்டு எப்போயுமே புட்டு செஞ்சாலே நாட்டு சக்கரை இந்த நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம். அதோட அந்த துருவின தேங்காயும் போட்டு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதோட வாழைப்பழம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்றப்போ அது வேறு லெவல். தேவையான அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்தளவு நம்ம உடம்புக்கு நல்லது. நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் ஈவனாக மிக்ஸ் ஆகும். நல்லெண்ணெயும் சரி நாட்டு சக்கரை அது எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் அம்மா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி நான் சீக்கிரமே புட்டு காலி